ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிக்கினியோட எபிசோட் 60 பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங் சீனில் நானும் அக்கினும் கிளாஸ்மேட்ஸ் கிடையாது, நாங்கள் சீரியஸாக டேட் பண்ணிட்டு இருக்கோம், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்லும்போது இது கேட்குற ஃபிரித் பயங்கரமாக கோவப்படுறான். உனக்கும் எனக்கும் இதுக்கு மேலே செட் ஆகாது. உன் லைஃப்பில் நான் நிறையா பார்த்துட்டேன். என்னோட கனவுகளும் ஆசைகளும் வேறு. உன் கூட வாழ்ந்து என்னால் எதையும் சாதிக்க முடியல. நான் சூஸ் பண்ணிக்கிற வாழ்க்கை தான் எனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இதை கொஞ்சம் கூட எதுக்காத ஃபிரித், என்னோட ப்ராப்ளமே நீ மட்டும்தான். நீ இல்லாத வாழ்க்கை உண்மையாலுமே ரொம்ப நிம்மதியாக இருக்குது தெரியுமா? உனக்கு உன் ஃபேமிலி முக்கியம், அதே மாதிரி எனக்கு என் ஃபேமிலி முக்கியம். நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழ்றது மட்டும்தான் ரொம்ப நல்லதுன்னு பேசிட்டு இருக்கும்போது கயா கூப்பிட்டே இருக்கான். சரின்ட்டு அவன் ஃபோன் அட்டன் பண்ணா. கயா என்ன சொல்றான்னா, பெலின் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கா நம்ம ஆஃபீஸ்க்கு. நான் தான் அவளை உட்கார வச்சிருக்கேன். அவள் கொஞ்சம் சரியில்லாத கண்டிஷன்ல இருக்கா, நீ வர முடியுமான்னு கேட்கும்போது இவன் வேற வழி இல்லாமல் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். நான் இப்போ போயே ஆகணும், வேற வழி இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ வெளியே போய் அக்கின் கிட்ட இதுக்கு மேலே என் ஒய்ஃப் பக்கத்தில் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவன் அங்கிருந்து கோவமா கிளம்புறான். இவ வெளியே வந்ததும் நான் உன்னை டேட் பண்ற மாதிரி, நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ற மாதிரி அவன் முன்னாடி நடிக்க சொன்னேன்ல, நீ ஏன் அதை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பா. இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, இதுக்கு மேலேயாவது நீ அப்படி பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவ கூட்டிட்டு போறா. ஆஃபீஸ் போனால் பெலின் இருக்கா, என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ அப்படி இப்படி நிறைய பேசுறேன். நான் உன்னால நிறைய இழந்துட்டேன், போதும், இதுக்கு மேலே என் லைஃப்ல கிடையாது. நான் நீ முதல்ல அனுப்பி வச்சிய அந்த வேலைக்காரி, அவளை பத்தி முதல் கொண்டு எல்லாமே தெரிஞ்சுட்டேன். உன்னால மட்டும்தான் எனக்கு இவ்வளோ நடந்திருக்குது. உன்னால நடந்த ஒரே நல்லது செய்றேன் மட்டும்தான், இதுக்கு மேல நீ என் லைஃப்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். இவ கதறி அழுகுறா. கார்ல போற ஃபிரித் நேரா கால் பண்றது அபிக்கு தான். அபி இவங்க ஓபன் பண்ண போற நியூஸ் ஸ்டோர்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட இந்த மாதிரி அக்கின் ஒருத்தர் இருக்கான், அவனை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், அவனும் அவனோட ஃபேமிலினாலதான் சேரன் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கா, நீ அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த டைம்ல சேரனும் சுனாவும் பேசிட்டு வெளியே போறப்போ அந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறது என்னன்னா, ஃபெரித்தோட இல்லெஜிட்டிமேட் சைல்டு இப்போ இறந்துட்டு கேள்விப்பட்டோம், இப்போ ஃபெரித்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னாவா இருக்காங்க, நீங்க ஒன்னா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு சேரன், நானும் ஃபெரித்தும் ஒன்னா இல்லை, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதே மாதிரி எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் யாரை வேணாலும் டேட் பண்ணலாம், எனக்கு ஃபெரித்தோட லைஃப்ல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, இதுக்கு மேலே அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. நேரா சேரன் கூட வீட்டுக்கு வர சொன்னா. அந்த வீட்டை பார்த்து வாயை பழக்கிறா. அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம் பார்த்தும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ இப்படி ஒரு வீட்டை மிஸ் பண்றமே அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாட்ட போய் பேசிட்டு இவ மேலே போகும்போது சுனாக்குன்னு அவங்க அப்பா அந்த இடத்துல ஒரு ரூம் ஒதுக்கியிருப்பான். அந்த ரூமை பார்த்து அவளுக்கு இன்னுமே பொறாமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நம்ம இப்படிப்பட்ட வீட்டுல இப்ப அப்பா அம்மா கூட இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த மந்திரக்காரி சொல்லதை நினைச்சு மனசு தேத்திட்டு இருக்கா. இந்த நைட் டைமே ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அக்கின் கூட என்கேஜ்மெண்ட் பத்தி பேசலான் இருப்பாங்க. பட் அவன் செய்யறன்னு சொன்னதுனால எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துருவான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஓகேஷ் நேரா வந்து செய்யறன்னு பாக்குறான். என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் ஒரு பைத்தியக்காரன், பட் நான் என்ன நினைக்கிறனோ அதைத்தான் அவன் பண்ணுவான். நீ என்ன நினைக்கிற, நீ பண்றது மூலமா உன்னோட ஃபேமிலி காப்பாத்திடலான்னா, நீ என்னென்ன பண்றியோ அது அத்தனைக்கும் ஓர்கன் ஜெயின்குள்ள அனுபவிச்சுட்டு இருப்பான். நீ எல்லாம் மீறி நடந்துக்கும் போது அவன் உயிருக்கு கூட ஆபத்து வரும். நான் அவனை கொல்லவும் தயங்க மாட்டேன், எதா இருந்தாலும் யோசிச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். இந்த நைட் டைம்ல தாத்தா நியூ கேட்டு கூப்பிட்டு, இவ்வளோ நாள் உங்ககிட்ட சரியா பேச முடியல, உனக்கு இருக்கிற ப்ராப்ளமுக்கு அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிட்டேன், நீ சீக்கிரமா அமெரிக்கா போக வேண்டியது இருக்கும் உன்னோட ட்ரீட்மெண்ட்காகன்னு சொல்றப்ப நியூ கேட்க்கு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டைம்ல ஆர்கனை எல்லா நைட்டும் பாத்ரூம்ல போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க. இப்பவும் முடியாம தான் இருக்கான், பட் எதையுமே வெளியே காட்டுறது இல்ல. இந்த நைட் டைம்ல இவர் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட பேசின எல்லாமே வைரலா போகுது. இதை பார்த்து அவங்க அப்பங்காரன் ரொம்பவே பெருமைப்படுறான். இந்த காட்டுப்பூச்சி பெருமைப்பட்டு இருக்க இந்த டைம்ல ஃபெரித், நான் வெளிதான் இருக்கேன், நீ முதல் வெளியே வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சுனா ஐடியா கொடுத்தனால மிச்சமான ஃபுட்ஸ் எல்லாம் நாய்க்கு போட்டு வரேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல சொல்லிட்டு இவ வெளியே வரா. அப்போ ஃபெரித்து பேசும்போது, இங்க பாரு, உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சது, நீ கனவு கண்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியான வேர்ட்ஸ் பேசிட்டு வரா. அந்த இடத்துல கரெக்டா ஓகேஷ் இருக்கான். என்னவா பண்ணேன்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரி நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு வந்தேன்னு சொல்லும்போது, இங்க இருக்கிற முதல் செக்யூரிட்டில இருந்து கடைசி செக்யூரிட்டி வரைக்கும் என்னோட ஆள் தான், நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெளிவாவே தெரியும், உன் ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். பார்த்தா பாத்ரூம்ல அவன் அன்கான்சியஸா விழுந்து கிடக்கிற போட்டோ இவளுக்கு வந்திருக்கு. இதை பார்த்து இவ இன்னுமே பயப்படுறா. பயந்து போய் வீட்டுக்குள்ள வந்து சுனாட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இதே டைம்ல இவங்க ஓபன் பண்ணலான்ட்டு இருந்த நியூஸ் ஸ்டோரை யாரோ ரெண்டு பேர் கன்ல பயங்கரமா ஷூட் பண்ணி சேதப்படுத்திட்டு போறாங்க. இந்த டைம்ல அக்காவும் தங்கச்சி ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அக்கினும் இவளும் ஒரு டின்னர் டேட்ல இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஃபெரித்தை கூட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி வேற வழி இல்லாம இவனும் ஒத்துக்கிறான். நைட் டைம்லயே
இந்த பெலின் செர்தார் கூட கார்ல போறா. அவன் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கு நீ ஓகேயான்னு கேட்கும்போது, நீ சொல்ற எல்லாத்துக்குமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இவ செர்தார் கூட போறா. இந்த மார்னிங் டைமே அகின் வரான். 2 பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. இதே டைம்ல ஃபெரித் கூட சுனா பேசிட்டு இருக்கா. அவ இப்ப ஃபெரித்த மனசுக்குள்ள லவ் பண்றதுனால சேரனை பத்தி நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா சொல்றா. இங்க பாரு, அவ மனசுல நீ இல்ல, உனக்கு தெரியும்ல அவளுக்கு படிக்கிறது மட்டும்தான் கனவுன்னு. அவ ஆல்ரெடி யூசப் வேற லவ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, வேற ஒருத்தனை லவ் பண்றா. என்ன கோவப்படுத்தாத சுனா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? நான் உண்மையதான் சொல்றேன். இப்ப கூட அவங்க 2 பேரும் டேட்ல தான் இருக்காங்க. நீ வேணா வரியா பாக்கலாம்னு சொல்லுவா. சரி வா போலான்னு கூட்டிட்டு போறப்போ இவன் மெசேஜ் போட்டுறா. நீ யாருக்கு மெசேஜ் பண்ண? நான் இந்த மாதிரி கயாக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவா. சரி, இதான் சரியான நேரம், எனக்கு ஊட்டி விடுற மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொல்றப்போ அவங்க வந்து பாக்குற டைம்ல இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதை பார்த்து அவன் இன்னுமே கடுப்பாயி போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ரிப்போர்ட்டர்ஸ் வந்துடுறாங்க. இது யாரு, உங்களோட நியூ பாய் ஃப்ரெண்டா? இவனை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நீங்க மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. சேரன், இந்த இடத்துல எதுவும் பேச வேணாம், வா என் கூட அப்படின்னு சொல்லி இவன் கை நீட்டுவான். அதே சமயத்துல அகினும் கை நீட்ட, நான் கிளம்புற ஃபெரித் அப்படின்னு சொல்லிட்டு அகினோட கை கோர்த்து இவ அங்கிருந்து போயிருவா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த எபிசோட்ல சேரனும் அகினும் ஒன்னா கை கோர்த்து கார்ல போறத அப்படியே நியூஸ் லைவா மாத்துறாங்க. ஃபெரித் இந்த வீடியோஸ்ல வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ்ட சண்டை போடும்போது சுனா தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போறா. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்ததுமே சைரன் பயங்கரமா அழுகுறான். நான் ரொம்பவே அவனை ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு இவனும் எவ்வளவு தூரம் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். இந்த டைம்ல தான் உங்க ஸ்டோரை யாரோ கன் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து ஃபெரித் அங்கிருந்து கிளம்புறா. தாத்தாவும் இதை நினைச்சு ஆர்கனுக்கு என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. வீட்டுக்கு போனதுமே இந்த காட்டுப்பூச்சி டிவோர்ஸ்க்கான பேப்பர்ஸ் ரெடியா வச்சிருக்கான். இங்க பாரு, இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நம்ம இருந்த இடத்துல இருந்தே பேப்பர்ஸ் சைன் பண்ணிடலாம், லாயர்ஸ் அந்த பேப்பர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க, நீ இப்பவே சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு முடியாதுங்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லும்போது, என்ன நீ தான் ஓகே சொல்லிட்டீல, இப்ப என்ன பேக் அடிக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா பேசினதுமே, இல்ல இல்ல உங்களுக்கு என்ன இப்ப நான் சைன் பண்ணும் அவ்வளவுதானே, நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகையோட கோபத்தோடையும் அந்த பேப்பர்ஸை சைன் பண்ணி முடிக்கிறா. பெரியனை கூட்டிட்டு வர செர்தார் அவளுக்கு ஒரு ஃபோன் கொடுத்து அதுல அவளோட நம்பர் மட்டும்தான் இருக்கு. அண்ட் அவளோட போனை வாங்கி வச்சுட்டு, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, நீ பார்த்து பத்திரமா இரு, டாக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஃபெரித் கூட சுனா வரதை பார்த்த கயா அவளை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் பயங்கரமா பேசி எல்லாத்தையும் கீழே தள்ளி சண்டை போடுறான். இவனோட பிஹேவியர் பார்த்து சுனாவுக்கு அவளோட அப்பா தான் ஞாபகம் வருது. ரொம்பவே பயந்து போறா. இந்த நேரத்துல சுனாக்கு கால் பண்ற சேரன் இந்த மாதிரி ஷூட்டிங் நடந்ததை தெரிஞ்சிருக்கிறா. இதை தெரிஞ்சதுமே அகின் கால் பண்ணி உன்னோட மாமாவை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இவ போற வழியில அகின் கிட்ட இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லி, உன்னோட மாமாவை அட்லீஸ்ட் நீயாவது ஸ்டாப் பண்ணு, இதெல்லாம் என்ன மாதிரியான பிஹேவியர், என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நம்மளோட வாழ்க்கை நல்லாவும் இருக்காது, அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, சரி நான் என் மாமாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் நேரா அவனை பாக்குறா. இவன் நேரா அவனோட பாயிண்ட சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, பழைய ரூல்ல முடிஞ்சது, இப்போ புது ரூல், நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு அகினை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில ஆர்கன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே அவ பயங்கரமா அழுகுறா. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் செய்யறேன்ல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு பழைய பகை நிறையவே இருக்கு, எனக்கு வேணுங்கிறது அகினோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான், நீங்க சொல்றதுதான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்களா, நான் எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணிருக்கேன்னு நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லும்போது, இந்த வீடியோஸ் பார்த்துல நம்பி ஏமாற ஆள் நான் கிடையாது, நீ முதல்ல ஃபெரித்தை டிவோர்ஸ் பண்ண அண்ட் அக்கினை கல்யாணம் பண்ண, நான் நினைச்சா எப்ப வேணாலும் ஆர்கனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவன் வேற வழி இல்லாம அழுதுட்டே வெளியே போறா. அகின் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, உன்னோட அங்கிளை எப்படியாவது நீ கண்ட்ரோல் பண்ண, நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், உன்னோட ஹெல்ப் இனி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா. இவன் வந்து ப்ளீஸ் அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு இவன் ரொம்ப பேசுவான். நீ என்ன நினைக்கிற, அந்த ஃபேமிலினால நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைக்கிறியா? அந்த ஃபேமிலினால என்னை விட அதிகமா கஷ்டப்பட்டது உன் அம்மா தான். உன் அம்மா இப்ப இருக்கிற நிலைமைக்கு மொத்த காரணமும் அந்த ஃபெரித்தோட ஃபேமிலி தான். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்கனை பழி வாங்கிட்டேன், நீ பழி வாங்க வேண்டியது ஃபெரித்த, அதுக்கு இவளை நீ கல்யாணம் பண்ணாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே, சரி நீங்க சொல்ற மாதிரி நான் அவளை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்கினும் ஓகே சொல்லிடுறான். டைம்ல ஒரு ஃபுல் டே அவ தனியா இருக்கிறா. வந்ததும் அவன்கிட்ட ஒரு மாதிரி சத்த போடுற மாதிரி பேசுறா. நீ என்ன நினைச்ச நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த ரூம்ல ஒரு கேமரா இருக்கு பாத்தியா, இந்த கேமரா மூலமா இந்த ஃபுல் டே நீ என்ன பண்றன்னு நான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப சைக்கோத்தனமா பேசுறா. இவ கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதே மாதிரி நைட் ஆக ஆர்கனை அங்க இருக்கிற அத்தனை பேரும் அடிச்சு துவைச்சு கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அங்க வர இந்த ஓகேஷ் ஆர்கன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்றான். எனக்கு தெரியும் உனக்கு உன் அப்பாவை பிடிக்காதுன்னு, நீ நான் சொல்றத செஞ்சா மட்டும்தான்
இங்க இல்ல, எங்க போனாலும் உயிரோட இருப்ப. ஏன்னா எனக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. எனக்கு தெரியும் உன் அப்பாக்கு எதிரா தான் நீ ஒரு சில வேலைகள் செஞ்சிருக்கன்னு. வெளிய போயும் நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். அப்படி செஞ்சேன்னா மட்டும்தான் நீ உயிரோட இருப்ப அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். இவனும் சரி ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டுமே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பயத்துல ஒத்துக்கிறான். இப்படியே மார்னிங் ஆக சேரனை பார்க்க வந்த அகின், நீ உன் அங்கிள்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் பேசினேன், நம்ம இப்பவே பேசி ஆகணும் அப்படிங்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஆர்கன் வெளியே வர்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கே ஆர்கன் வெளியே வந்துருவான். இதை கேட்டதுமே அவ சந்தோஷமா போறப்ப, இல்ல நான் இன்னும் பேசணும்னு சொல்லி நிப்பாட்டி வைக்கிறான். இந்த டைம்ல இவனும் அவளும் வெளியே போலான்னு வருவாங்க. அப்ப செய்ரன் கால் பண்ணி பயங்கரமா அழுகுறா. சரி ஓகே நான் செய்ரனை பார்க்க போகணும், நீ போறேன் ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பி வச்சுட்டு அவ கிளம்புறா. அப்ப இவன் லாட்டிஃப் கிட்ட, சுனா பின்னாடியே ஒரு ஆள் அனுப்புங்க, அவ என்ன பண்றா எங்க போறா யாரை பாக்குறா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஃபெரித் நேரா போறது சேரன் வீட்டுக்கு தான். அங்க போய் இந்த காட்டுப்பூச்சி பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இல்ல எவ்வளவு தூரம் கசிம்க்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாலும், கசிம் உன்னாலதான் என்னோட கால் போச்சு, இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் என்னோட கேஸை வாபஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காத. நான் என் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் நடந்தாகணும். என் பொண்ணு உன் லைஃப்ல இனிமேல் கிடையாது. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா, அவளோட வாழ்க்கையவே அழிச்சிட்ட. இதுக்கு மேல அவ வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நான் மட்டும் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது கோவப்பட்ட ஃபெரித், நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க, நான் டிவோர்ஸ் ஓகே பண்ணாத வரைக்கும் எங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆக போறது இல்ல. நீ எப்பவுமே செய்ரன் கோர்கன் தான், நீ என் ஒய்ஃப் தான் எப்பவுமே, அது என்னைக்கும் மாறாது. நான் எப்பவுமே டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். இவன் வெளியே ரொம்ப கோவமா வரப்போ அங்க வர சுனா, சரி ஓகே கோவப்படாத நம்ம கொஞ்சம் வெளியே போலாம்னு சொல்லி அவனை தனியா கூட்டிட்டு போறான். சுனாவும் ஃபெரித்தும் ஒன்னா கார்ல வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிய வருது. இவ எவ்வளவு தூரம் பேச ட்ரை பண்ணுவான், பட் அவன் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறதுனால இவளை ஹக் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்படி செய்யறன்னு பேசிட்டா, இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்த இவங்க 2 பேர்த்த பத்தி தப்பா பேசுறான். இதுல கோவப்பட்ட சுனா, நம்ம சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல உன் வாழ்க்கையில நான் இருக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றா. இந்த டைம்ல தாத்தா கால் பண்ணி, உங்க அப்பா ரிலீஸ் ஆக போறான், நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜெயிலுக்கு வெளியே போய் மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கிற இதே நேரத்துல சேரன் என்கேஜ்மெண்ட்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்பதான் இந்த அக்கின் என்ன பேசினா அப்படிங்கறத காட்டுறாங்க. என்னோட அங்கிள் ஆர்கனை ரிலீஸ் பண்ணிட்டாரு, பட் பரோல்ல தான் வெளியே வந்திருக்கான் அவன். ஒருவேளை என் அங்கிள் கேன்சல் பண்ணிட்டா இவன் மறுபடியும் உள்ள போக வேண்டியது வரும். நம்ம இதை விளையாட்ட ஆரம்பிச்சோம், பட் ஒரு டைம் நம்ம இதுக்குள்ள போயிட்டா நம்மளுக்கு உண்மையாலுமே கல்யாணம் ஆயிடும். நீ ஆர்கன் அவங்களுக்கு நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இதெல்லாத்தையும் விட்டு இதெல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பத்தி யோசி, உனக்கு உண்மையாலுமே இது வேணுமா? ஏன்னா ஒரு டைம் முன் வச்சா அதுக்கப்புறம் நம்ம காலை பின் வைக்க முடியாது. உனக்கு இது வேணுமா, நீ கல்யாணம் பண்றதுல விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லி செய்யறேன்னு கேட்கும்போது, ஏன் அங்கிளுக்கு அந்த குடும்பத்தோட பிரச்சனை, இது எல்லாம் ஏன் அங்கிளோட பிளான், இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எந்த ஐடியாவும் இல்ல, அதனால்தான் நான் இதை உங்ககிட்டே விட்டுட்டேன். உனக்கு இது வேணும், உனக்கு இது ஓகே அப்படின்னா நீ ஓகே பண்ண. ஆனா ஏன் அங்கிள் எந்த விதத்துலயும் இதுல ஜோக் பண்ணல, அவரு ரொம்பவே சீரியஸா இதை பேசிட்டு இருக்காரு. இப்படி இவ இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஆர்கன் வெளியே வரான். ஃபெரித் சந்தோஷத்துல ஓடி போய் கட்டி பிடிக்கும் போது இந்த இடத்துல அக்கின்கும் சேரனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. விருப்பமே இல்லாத சேரன் கண்ணத்தை காட்டி நிக்க அக்கின் 2 சைடும் முத்தம் கொடுத்து இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு வைக்கிறான். கண்கள் முழுக்க கண்ணீரோட ஃபெரித்தோட சந்தோஷத்துக்காக இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கிட்ட சேரன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.